ஓகே. நீங்க இப்படியெல்லாம் பண்ண தேவையில்ல. நான் சொல்ற இந்த 4 எக்ஸர்சைஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்களோட பெஸ்ட் புஷ்அப்ஸை அன்லாக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வால் புஷ்அப்ஸ். வீடியோவில் காட்டுற மாதிரி ஜஸ்ட் கையளவு தூரம் தள்ளி நின்று வாலில் கையை வச்சு புஷ்அப்ஸை பண்ணுங்க. ஒன்ஸ் இதில் 10 ரெப்பிட்டிஷன்ஸ் 3 செட்ஸ் போட முடிஞ்சதுன்னா உங்களுக்கு அடுத்த எக்ஸசைஸுக்கு போயிடலாம். இன்க்ளைன் புஷ்அப். இப்படி ஒரு எலிவேட்டடான சர்ஃபேஸில் உங்களோட கையை வச்சுட்டு அதில் புஷ்அப்ஸ் பண்ணுங்க. முதல் சொன்ன மாதிரியே 10 ரெப் 3 செட்டு இதனாலேயும் உங்களோட போட முடிஞ்சதுன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். தேர்டில் நீ புஷ்அப்ஸ். ஜஸ்ட் உங்களோட முழங்கால நின்றுட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கீழே போயிட்டு மேலே வர்றது. ஒன்ஸ் நீங்கள் இதுலேயுமே 10 ரெப்பிட்டிஷன் 3 செட்ஸ் பண்ண முடிஞ்சு ஈஸி ஆகிட்டுண்டா அடுத்த ஸ்டெப்ஸுக்கு போகலாம். ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் வந்து புஷ்அப்ஸ் நெகட்டிவ்ஸ். நமக்கு புஷ்ஷிங் ஸ்ட்ரென்த் காணாதுன்றதால தான் நமக்கு புஷ்அப்ஸ் கஷ்டமாக இருக்குது. அதனால் நமக்கு புஷ்ஷிங் ஸ்ட்ரென்த் அதிகமாகிற வரைக்கும் புஷ்அப்ஸில் எசென்ட்ரிக் மோஷனை கண்ட்ரோல் பண்ணி போடணும். இதுதான் புஷ்அப்ஸ் நெகட்டிவ்ஸ். இப்படி நெகட்டிவ் புஷ்அப்ஸ் உங்களால் 10 பண்ண முடிஞ்சதுன்னா உங்களால் ஒரு புஷ்அப்ஸ் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு விளங்குற மாதிரி ஈஸியாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா என்னை ஒரு ஃபாலோ பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க. அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.